ஒரு ரெஃபர்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்பனா ஒரு ரெஃபரலோட வேல்யூ எப்படின்னு கேட்டீங்கன்னா ரூ. 40 சொல்லியிருந்தேன் இல்லையா? கம்பெனி குடுக்குற வாரம் குடுக்குற கேஷ்பேக் வந்து ரூ. 21 பிளஸ் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரல் வந்து 6லேருந்து 10 வாரத்துக்குள்ள குடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரூ. 40 கிடைக்கும். டோட்டலா உங்களுக்கு 6லேருந்து 10 வாரத்துக்குள்ள வாரம் இன்கம் வந்து உங்களுக்கு ரூ. 61 அப்படிங்கிறது டெஃபினட்டா ஆட் ஆக ஆரம்பிச்சிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க 6லேருந்து 10 வாரம் கரெக்ட்டா ரீபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 11லேருந்து 15 வாரம் நீங்க வந்து ரீவை பண்றப்ப கம்பெனிலேருந்து உங்களுக்கு 2 பார்ட்னர்ஸ அதாவது 2 ரெஃபர ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க ரெஃபரே எடுக்காம கம்பெனியே உங்களுக்கு வந்து ரெஃபரல் வந்து எடுத்து குடுப்பாங்க. அப்பனா உங்களுக்கு 11லேருந்து 15 வாரத்துக்கு உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தா, கம்பெனிலேருந்து குடுக்குற கேஷ்பேக் ரூ. 21 பிளஸ் உங்களுக்கு வீக்லி அதாவது 11லேருந்து 15 வாரம் உங்களுக்கு வீக்லி ரூ. 101 அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிரும். நீங்க இந்த அமௌண்ட் சனிக்கிழமை உங்க பேங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரீபை பண்ணா போதும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா 16லேருந்து 20வது வாரமும் நீங்க கரெக்டா ரீபை வாரம் கரெக்டா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி எப்போதும் கொடுக்குற இன்கம் வந்து ரூ. 21 கேஷ்பேக்கோட உங்களுக்கு வந்து 3 அப்ளிகேட் அதாவது 3 ரெஃபர்ல கம்பெனி வந்து உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்பனா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் பாத்தீங்கன்னா ரூ. 21 பிளஸ் இந்த 120ஓட சேர்த்து உங்களுக்கு வீக்லி ரூ. 141 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நீங்க 21லேருந்து 25வது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து எப்போதும் கொடுக்குற கேஷ்பேக் வந்து வீக்லி 21 பிளஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு 4 அப்ளிகேட் பார்ட்னரை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்படின்னா உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ரூ. 160 அப்படிங்கிறது பிளஸ் ரூ. 21ஓட சேர்த்து உங்களுக்கு ரூ. 181 அப்படிங்கிறது வீக்லி நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் 21லேருந்து 25 வாரம். அடுத்தது 26லேருந்து 52வது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்குற ரூ. 21 கேஷ்பேக் வீக்லி. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி உங்களுக்கு கீழே 11லேருந்து 21 அப்ளிகேட் பார்ட்னரை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழே இத்தனை ரெஃபரல் நீங்க கொடுக்காமலே கம்பெனி உங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க. அப்போனா உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா ரூ. 461 அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்லி ரிசீவ் ஆகும். 26வது வாரத்தை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கை காசு போட்டு போய் பண்ண வேணாம். ரூ. 369 அப்படிங்கிறது நீங்க வீக்லி கட்டுறீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து ரூ. 461 அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வீக்லி ரூ. 369 ரீபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்பீங்க, இந்த கம்பெனி நம்மளுக்கு கீழே கொடுக்குற ரெஃபர்ல வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அவங்க சொன்ன வீக்ஸ்ல நீங்க வாரம் கரெக்டா ரீபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கீழே வந்து கம்பெனி கொடுக்குற ரெஃபர் வந்து கம்பல்சரி வந்துடும். ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க 53வது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வாரம் கொடுக்குற கேஷ்பேக் ரூ. 21 பிளஸ் உங்களுக்கு 30 பார்ட்னர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 53வது வாரத்துல ஆட் ஆயிருவாங்க. சோ அப்போ உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 1200 அப்படிங்கிறது வீக்லி கிரெடிட் ஆகும். அப்போ உங்களுக்கு 53வது வாரத்துல இருந்து வீக்லி ரிசீவ் ஆகிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரூ. 1221 அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வீக்லி ரிசீவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம இந்த கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு 26 வாரத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து கை காசை போட்டு ஒவ்வொரு வாரமும் ரீபை பண்ற மாதிரி இருக்கும். 26வது வாரத்துல இருந்து கம்பெனி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கை காசை போட வேண்டிய அவசியமே இதுல இருக்காது. இந்த 25 வாரத்துக்குள்ள நம்மளுடைய செலவு டோட்டல் செலவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூ. 6955 நாம இந்த 25 வாரத்துக்கும் நம்ம வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு இன்கம் வரும். நான் வந்து டோட்டல் செலவு மட்டும் சொல்றேன், ஓகேங்களா? இந்த ரூ. 6955 வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவை செலவு செஞ்சா போதுமானது. லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த 53வது வாரத்துல இருந்து நம்மளுக்கு வீக்லி ரூ. 1221 அப்படிங்கிறது நம்மளுக்கு வீக்லி ரிசீவ் ஆகும். இதெல்லாம் நான் வந்து ரெஃபரே பண்ணாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டுமே சொல்றேன். நீங்க ரெஃபரே பண்ணாம இருக்கீங்கன்னா அவங்களுக்குள்ள சாட்டு தான் இது. ஆனா நீங்க ரெஃபரல் பண்றீங்க, ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக்லயே நீங்க ஒரு ஆளை ரெஃபரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூ. 40 அப்படிங்கிறது வீக்லி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது ஒரு லைஃப் லாங் ப்ராஜெக்ட் ரீபை மையமா வச்சு இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இதுல எந்தவித லாஸுமே கம்பெனிக்கு வராது. சோ நம்மளுக்குமே வருமானம் கிடைக்கிறதுல எந்தவித தடங்களுமே இருக்காது. வீக்லி அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு 25 வாரம் மட்டும் தான் நம்ம வந்து கை காசு கொஞ்சம் போட்டு நம்ம வந்து ரீபை பண்ற மாதிரி இருக்கும். 26வது மாசத்துல இருந்து கம்பெனி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட் தாண்டி தான் நம்மளுக்கு பேங்க்குக்கு கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ரீபை பண்ண போறோம். ஒரு சில பேர் கேட்பீங்க, சப்போஸ் நான் ரீபை பண்ண மறந்துட்டேன், வீக்லி நான் வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க வேலட் ஆப்ஷன் கூட வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. வேலட்ல உங்கள்ட்ட அமௌண்ட் எப்பலாம் இருக்கோ அப்போதைக்கு நீங்க லோட் பண்ணி வச்சுக்கிட்டு
வீக்லி நீங்க அதுலேருந்து மைனஸ் பண்ணி பை பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேருந்து நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம். இல்ல நான் வாலெட்லயே அமௌண்ட் போட மாட்டேன். நான் வந்து 1 இயர்க்கு பல்க்கா சேர்த்து நான் வந்து இந்த பிளான வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரூ. 369 அப்படிங்கிறத 1 இயர்க்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே, நீங்க வந்து தாராளமா போட்டுக்கலாம். இந்த வீமாவ பொறுத்தவரையும் தொடக்கத்துல மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா உங்களுக்கு தெரியும். நம்ம கை காசு போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். போக முடிவுல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான இன்கம் வந்து கிடைச்சிரும். சோ நீங்க இந்த வீமாவ சாதாரண எம்எல்எம் கான்செப்ட் மாரி நினைக்க வேண்டாம். சோ நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட வீமாக்குள்ள வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து வீமா வந்து குடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சாட் பாத்தீங்கன்னா, நீங்க ரெஃபரல் எடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்குண்டான சாட் தான் இது. இப்போ நான் இதெல்லாம் சொல்லி கண்டிப்பா உங்கள குழப்ப விரும்பல. நீங்க நல்ல டீம் குடுக்குறீங்க, நெறைய ரெஃபர் குடுக்குறீங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இவ்வளவு நேரம் சொன்ன சாட் வந்து ரெஃபரே பண்ணாதவங்களுக்கு சொன்னது. இந்த சாட் வந்து ரெஃபரல் வந்து பண்றவங்களுக்காக உள்ளது. எல்லா கம்பெனிலயும் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் குடுப்பாங்க. பட் ஆனா இந்த கம்பெனில நீங்க ஒரு பேர ஜாயின் பண்ணீங்கன்னா, வாரம் ரூ. 40 அப்படிங்கிறது வாரம் வாரம் நம்மளுக்கு குடுப்பாங்க. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா, ரூ. 160 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வருமானமா குடுக்குறாங்க. இல்ல உங்களுக்கு கீழ ஒரு 5 பேர நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா, வாரம் வாரம் உங்களுக்கு ரூ. 200 குடுப்பாங்க. மாசத்துக்கு பாத்தீங்கன்னா, ரூ. 800 உங்களுக்கு கிடைக்கும். சோ அததான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எடுக்கிற ரெஃபர்ல உங்களுக்கு வாரம் வாரம் இன்கமா அவங்க குடுக்குறாங்க.